Hi students, I hope everyone is safe at home. Be safe, don't go outside, okay va? Because coronavirus became asymptomatic, which makes the condition much more critical. Understand the situation, the affected person will not show any side effects like cold, cough, fever and all. Okay, so it becomes very critical situation. Be aware and spread awareness among your society. Because you are the pharmacist, you have the huge responsibilities in saving human lives. You are the backbone of the medicinal field. Okay? Okay. Hope you understand. Next, I would like to thank Almighty because we are still healthy and alive. That itself the biggest grace of God. Thank for that. Before starting the session, I would like to pray to the God. Students, could you join me? Okay. Let us pray together. Thank you, God. You saved us. Please save humanity too. Kindly show the mercy on affected peoples and help them for speedy recovery. Please, God, we are begging to you for the human and humanity. Please save us. நம்ம இங்கிலீஷ் ஷூட் ஆகுதுல்ல ஓகே நம்ம வந்து இன்னைக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் இங்கிலீஷில் எடுத்தால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புரியாதுன்றதுனால எக்ஸ்பிளைன் மட்டும் நான் தமிழில் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற பயோமாலிகுல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பயோமாலிகுல்ஸ், எல்லா லிவிங் சின்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பயோமாலிகுல்ஸ். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுது பேசிக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலுமே அது நமக்கு வரும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹேபிட் இருந்தாலும் அது வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ, இதுதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட். இதுவும் ப்ரோட்டீன்ஸும் கம்பைன் ஆச்சுன்னா எனக்கு வந்து நியூக்ளியோ ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு மேஜர் பயோமாலிகுல்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு நியூக்ளிக் ஆசிட் ப்ளஸ் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் கிவ் நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸ். இப்போ கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கெமிக்கல் காம்போசிஷனில் காம்போனன்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நியூக்ளிக் ஆசிட்ஸில் எனக்கு வந்து 3 மேஜர் குரூப் இருக்குது. ஒன்று வந்து பென்டோ சுகர் குரூப் இருக்குது. பென்டோ சுகர்னால் 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு சுகர் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பாஸ்பேட் குரூப், நைட்ரஜனஸ் பேஸ். நைட்ரஜனஸ் பேஸ்ன்றது ஒரு பென்சீன் ரிங்கில் எனக்கு நைட்ரஜன் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற குரூப். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பென்டோ சுகர் அதை பொறுத்து எனக்கு வந்து நியூக்ளிக் ஆசிடை 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிடாகவும், நெக்ஸ்ட் வந்து ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிடாகவும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் பென்டோ சுகர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? பென்டோ சுகர் ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்கள். ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏல பென்டோ சுகர்ன்றது கப்பல் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதான் வந்து பென்டோ சுகர். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்என்ஏல பாருங்கள், அதான் வந்து ரைபோ சுகர். டிஎன்ஏல அந்த ஒரு ஆக்சிஜன் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஓஹெச்சில், அதனால் இது டிஆக்சி ரைபோஸ், அது வந்து ரைபோஸ். ஓகேங்களா? இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும். மற்ற எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி சேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நைட்ரஜனஸ் பேஸ். அந்த நைட்ரஜனஸ் பேஸை வச்சு நம்ம இந்த 2 நியூக்ளிக் ஆசிட்ஸை எப்படி வந்து பிரிக்கலாம், எப்படி வந்து டிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேசஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்குது. அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின் அப்படின்னு சொல்லிட்டு 4 நைட்ரஜனஸ் பேசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேசஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பேசஸ் சேமாக இருக்குது. யுரேசில் மட்டும் எனக்கு வந்து டிஃபர் ஆகிருக்கு, தைமின் பதிலாக யுரேசில். ஓகேங்களா? மற்றபடி ஸ்ட்ரக்சர் வச்சு பாருங்கள், அடினைன் அண்ட் குவானைன் ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது. அதே மாதிரி சைட்டோசின் அண்ட் தைமின் பாருங்கள், ஸ்ட்ரக்சரலி சிமிலர், ஓரளவுக்கு சிமிலராக இருக்குல்ல. இதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டியை பொறுத்து நான் வந்து 2 மேஜர் குரூப்பாக வந்து இந்த அடினைன் குவானின் சைட்டோசின் தைமினை பிரிக்க போகிறேன். அது என்னென்ன குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா, பியூரின்ஸ் அண்ட் பிரமிடின்ஸ் அப்படின்ற 2 மேஜர் குரூப்பாக நான் வந்து பிரிக்கிறேன். எப்படின்னா அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடினைன் அண்ட் குவானின், இது வந்து ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டியாக இருக்குது, அதனால் அது பியூரின்ஸ். பிரமிடின்ஸ்ன்றது சைட்டோசின், தைமின் அண்ட் யுரேசில் அப்படின்றது எனக்கு பிரமிடின்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோசைட் அப்படின்னா என்னென்னா, ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், ஒரு சுகர் யூனிட், அதாவது பென்டோ சுகர்.
இது ரெண்டும் கம்பைன் ஆனது தான் எனக்கு வந்து நியூக்ளியோசைட், ஏ பேஸ் சுகர் யூனிட் வந்து இதில் இருக்கும். இப்போ இந்த சுகர் யூனிட்டுக்கு எனக்கு வந்து நம்பரிங் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ கீழே கொடுத்துருக்கு வந்து அடினோசின் அப்படின்ற நியூக்ளியோசைட். இந்த பென்டோஸ் சுகருக்கு நான் நம்பர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கார்பனில் எனக்கு வந்து நைட்ரஜனஸ் பேஸ் வந்து எனக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, 1 பிரைம் கார்பன் பிரைமில், செகண்ட், தேர்ட், 4, 5 அப்படின்னு இது மாதிரி நான் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு 5th பொசிஷனில் ஒரு OH அட்டாச் ஆகிருந்துச்சு. இப்போ இந்த நியூக்ளியோடைட் பாருங்கள், எனக்கு அந்த 5th பொசிஷனில் ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, நைட்ரஜனஸ் பேஸஸ் C1 அண்ட் பாஸ்பேட் குரூப் அட் C5. இதான் வந்து 1-5- சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூக்ளியோடைடுன்றது. ஓகேங்களா, எ பேஸ் சுகர் பாஸ்பேட் யூனிட். டிஎன்ஏ பற்றி நீங்கள் கண்டிப்பாக 12th படிச்சிருப்பீங்க. அதான் வந்து இது டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த நியூக்ளியோடைட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹைட்ராக்சில் டிஃப்ரென்ஸ், டிஎன்ஏல எனக்கு ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் தான் இருக்குது, ஆர்என்ஏல 2 ஹைட்ராக்சில் குரூப் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரலாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாட் ப்ராடக்ட்ஸ் would be formed when a nucleotide from RNA which contains cytosine is hydrolyzed. ஒரு ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைட்டோசின்ன்ற நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்குது. இது கூட வாட்டர் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? வாட்டர் வந்து HOH பிரியும். H வந்து அந்த பாஸ்பேட் குரூப் கூடயும் ரிபோ சுகர் கூட OH குரூப்பும் போய் அட்டாச் ஆகிடும். கிடைக்கிற காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட், ரைபோ சுகர் 1, நெக்ஸ்ட்டு சைட்டோசின் அப்படின்ற அந்த நைட்ரஜனஸ் பேஸ். ஓகேங்களா, இப்போ எனக்கு 2 நியூக்ளியோடைட் சேர்ந்து எனக்கு பாலி நியூக்ளியோடைடு வந்து எனக்கு ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னா, எனக்கு பாஸ்போடைஈஸ்டர் அப்படின்ற லிங்கேஜ் மூலிமா மேலே ஒரு நியூக்ளியோடைட், கீழே ஒரு நியூக்ளியோடைட், நடுவில் வந்து எனக்கு பாஸ்போடைஈஸ்டர் லிங்கேஜ். எனக்கு வந்து எப்படின்னா, இந்த கார்பனோடைய கீழே இருக்க நியூக்ளியோடைடோட 5th பொசிஷன்லையும் மேலே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடோடைய 3rd பொசிஷன், அதில் இருக்கக்கூடிய OHக்கும் இங்கே இருக்கக்கூடிய CHக்கும் நடுவில் ஒரு பாண்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது, பாஸ்போடைஈஸ்டர் லிங்கேஜ். இதான் வந்து பாலி நியூக்ளியோடைட் அப்படின்னு பார்க்குறோம். அதோட செயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்பேட் அந்த லிங்கேஜ் அது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது கூட என்னுடைய நைட்ரஜனஸ் பேசஸோடைய இது வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ரிபன் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இதான் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏல தைமின் இருக்கும், அதில் வந்து யுராசில் இருக்கும் ஆர்என்ஏல. இது வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பாருங்கள். ஒரு பாஸ்பேட், அந்த டைஸ்டர் பாண்ட், இந்த நைட்ரஜனஸ் பேசஸ், சுகர் யூனிட் எல்லாமே வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய யூனிட்டாக எனக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து என்னுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு பேசிக் யூனிட் டிஎன்ஏ. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லேடர், ஒரு ஏணி மாதிரி தான் இது வந்து தெரியும். ஓகேங்களா, ஏணி மாதிரி தெரியறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரைமரி யூனிட் வந்து ஒன்று சேர்ந்து எனக்கு வந்து டிஎன்ஏ மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரெயில் தண்டுவாளம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து என்னென்னா சுகர் பாஸ்பேட் குரூப். ஓகேங்களா, எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த படி வந்து என்னென்னா நைட்ரஜனஸ் பேசஸ், அதாவது பியூரின்ஸ் அண்ட் பிரமிடின்ஸ். அது வந்து கனெக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து உள்ள ஒரு படி மாதிரி இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய அந்த தண்டவாளம், அந்த சைடில் இருக்கிறது சுகர் பாஸ்பேட் குரூப். ஓகேங்களா, புரியுதா? இதை வந்து யார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். இவங்க வந்து யாருடைய எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலோகிராஃபி ஸ்ட்ரக்சரை வச்சு டிட்டர்மைன் பண்ணாங்கன்னா, இந்த ரோசலின் ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒரு லேடி சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேசஸ், இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எனக்கு அடினைன் தைமின் இருக்குது, கீழே வந்து குவானின் சைட்டோசின் இருக்குது, பாஸ்போடைஸ்டர் லிங்கேஜ் மூலமாக எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இதான் வந்து நியூக்ளியோடைடு. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், எனக்கு அடினைனும் தைமினும் நடுவில் வந்து எனக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஓகேங்களா, ஹைலைட் பண்ணுறாங்களா, அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். அடினைன் தைமைன் வந்து 2 பாண்ட் வந்து எப்பயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், A டபுள் பாண்ட் T. அதுவே குவானின் அண்ட் சைட்டோசினில் 3 பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், G ட்ரிபிள் பாண்ட் C. இப்படி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பேரலாக வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு ரோல் ஆன மாதிரி பாம்பு வந்து சுற்றிக்கும்ல, அது மாதிரி தான் அந்த டிஎன்ஏ மாடல் இருக்கும். இந்த நியூக்ளியோடைட் பேரிங் இப்போ பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரி அடினைன் தைமின் இருக்குது. இது வந்து பாஸ்போடைஸ்டர் லிங்கேஜ் மூலமாக எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. முன்னாடி வந்து நம்ம லிங்கேஜ்னால் என்னென்னு பார்த்தோம். அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின் வித் 2 பாண்ட்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி குவானைன் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோசின் வித் 3 பாண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேங்களா, இப்போ வந்து டிஎன்ஏ பற்றி தான் பேசுகிறோம். இப்போது ஆர்என்ஏக்கு வாங்க. RNA, which nitrogenous bases form hydrogen bonds with uracil. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுரேசிலும் தைமினும் சேம்னு பார்த்தோம். ஓகேங்களா, யுரேசிலும் தைமினும் சேம்னா
அப்போ அடினைன் வந்து எது கூட, தைமின் வந்து எது கூட வந்து பாண்ட் வச்சுது, அடினைன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த யுரேசிலும் அந்த அடினைன் கூட தான் பாண்ட் வைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் யுரேசில்ஸ் பேர் வித் அடினைன் அண்ட் சைட்டோசின் பேர் வித் குவானைன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தைமின் பதிலாக யுரேசில் வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. மற்ற எந்த டிஃப்ரென்ஸுமே ஆர்என்ஏ டிஎன்ஏக்கு இல்லை. பட் அது டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து ஆர்என்ஏ. ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து காமனாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா டீன்ற தைமன், அடினைன், சைட்டோசின், சைட்டோசின், குவானைன், அடினைன், தைமின் அது மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஆப்போசிட் பேர் அப்படியே போட வேண்டியதான். தைமின் வந்து அடினைன் கூட பேர் ஆகும். அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துக்கணும். இங்கே ஸ்டார்டிங் 5ஆக இருந்துச்சுன்னா இதில் வந்து 3ஆக இருக்கணும், 3ஆக இருந்துச்சுன்னா 5ஆக இருக்கணும். இந்த சீக்வன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இது வந்து மோஸ்ட்டாக வந்து நீட் அப்படின்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஜிபேட் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இப்போ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பாருங்கள். டிஎன்ஏன்றது டபுள் ஹெலிக்ஸ் மாடல், ஒரு பாம்பு சுற்றின மாதிரி இருக்கும். ஆர்என்ஏ சிங்கிள் ஹெலிக்ஸ் மாடல். இப்போ டிஎன்ஏ பற்றி பார்த்துட்டோம். இப்போ ஆர்என்ஏ பற்றி பார்க்கலாம். ஆர்என்ஏன்றது என்னென்னா சிங்கிள் ஹெலிக்ஸ் மாடல். இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பின் பெண்ட், ஹேர்பின் மாதிரி எனக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. இதான் வந்து எனக்கு ஆர்என்ஏ. ஆர்என்ஏ வந்து மேஜராக 3ஆக பிரிப்பாங்க. எம்ஆர்என்ஏ மெசஞ்சர், டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அண்ட் ரிபோசோமல் ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏன்றது எனக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை டிஎன்ஏலேருந்து கேரி அவுட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்ற ரோலை வந்து அது நினைவுபடுத்துது. அதான் வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ ஒரு மெசேஜை கன்வெர்ட் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்றது அமினோ ஆசிடை எனக்கு ரிபோசோமுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ரிபோசோமல் ஆர்என்ஏன்றது எனக்கு ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிற அந்த யூனிட் வந்து அந்த ரிபோசோமல் ஆர்என்ஏ. ஓகேங்களா. மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து இன்ஃபர்மேஷனை கேரி அவுட் பண்ணி கொண்டு வருது. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அமினோ ஆசிடை கொண்டு வந்து சேர்க்குது. ஆர்ஆர்என்ஏல ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட் முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை நம்ம மூதாதையர்கள்கிட்ட இருந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு வருதுன்னு பார்த்தோம். அதனால தான் நமக்கு வந்து என்னது, இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரொம்ப மேஜர் இன்ஃபர்மேஷன் வகிக்குது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து யாருக்கோ ஒருத்தவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அவங்களுக்கு வந்து நமக்கு எக்ஸிபிட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது வந்து ஒரு ஜெனட்டிக் கோட். இப்போ நம்ம உடம்பே வந்து ஒரு ஜெனட்டிக் கோடால் ஆனது. ஓகேங்களா. 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டிஎன்ஏ எப்படி வந்து ரெப்ளிகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் இது வந்து தனியாக பிரிஞ்சு எனக்கு வந்து டாட்டர் செல்ஸை உருவாக்கும். ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதுவாகவே தனியாக வந்து பிரியும். டிஎன்ஏ லைகேஸ் அண்ட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது மூலயமா எனக்கு வந்து ஒரு டாட்டர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, ஒரு ரிபோசோம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். இந்த டிஎன்ஏ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எனக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் தான் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ மேஜராக வேறு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்தனி சீக்வன்ஸில் வந்து அந்த டிஎன்ஏ வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து மேஜரான க்ரைம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தையோட அப்பா யார் அம்மா யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. அந்த குழந்தையோடைய டிஎன்ஏ பேட்டர்னையும் அவங்க அப்பா அம்மாவோடைய டிஎன்ஏ பேட்டர்னையும் எடுத்து பார்த்தா அது வந்து ஒத்து போகுதான்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா. அதான் வந்து இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது வந்து கிரிமினல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆன விக்டிம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து எவால்யூஷனரி சேஞ்சஸ் எப்படிலாம் வந்து எவால்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு க்ரைம் சீக்வன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த க்ரைம் சீக்வன்ஸில் யார் வந்து அந்த கொலையை பண்ணாங்க, அந்த க்ரைம் பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ க்ரைம் சீன் எனக்கு வந்து கொலை நடந்த இடத்துல எடுத்த டிஎன்ஏ பேட்டர்ன், இதையும் சஸ்பெக்ட் 2வையும் பார்த்தோன்னா எனக்கு ரெண்டுமே வந்து ஒத்து போகுது. மீதி சஸ்பெக்ட் 1 சஸ்பெக்ட் 3 எனக்கு வந்து ஒத்து போகலை. இது மாதிரி தான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் எடுத்து யாரெல்லாம் சஸ்பெக்டாக இருக்காங்களோ அவங்களோட டிஎன்ஏ பேட்டர்ன் எடுத்து பார்ப்பாங்க. அதை வந்து பேர் பண்ணி பார்த்து யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க தான் வந்து விக்டிம், அவங்க தான் கொலைக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதான் வந்து நியூக்ளிக் ஆசிடோடைய மேஜர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெப்த்தாக தான் போயிருக்கேன். புரியலன்னா திரும்ப வந்து கேட்டு பாருங்கள். டவுட்னா வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து என்ன எதுவாக இருந்தாலும் விஷுவலாக பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். ஏன்னா 7ஆம் அறிவு பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு ஜெனட்டிக்னாலே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த கான்செப்ட் பிரகாரம் நான் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்தேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பி சேஃப்.